மக்களே, ஸோ இது வந்து நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம் இது. ஸோ இதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து நான் ஃபுல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ அந்த தேரை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி ரத வீதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரத வீதியில் வந்து சுற்றி கூட்டு வருவாங்க. அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன். இது ஒவ்வொரு ஆடி மாதமும் நடக்கிற ஒரு நிகழ்வு. நீங்கள் இந்த கோயில் திருவிழாவை பார்த்துருக்கீங்கன்னா நீங்களும் வந்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இதை பார்க்கறதுக்கு இந்த முறை ரொம்ப கூட்டம் வந்துருச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக அந்த காலத்தில் வந்து 16 படிலாம் வச்சு பெரிய தேராக வச்சுருந்தாங்களாம். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சுருக்கி வெறும் 5 படி 6 படி அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் நெல்லையப்பர் கோயில். இந்த கோயிலில் இந்த விழா நடக்குது இல்லையா, அப்போ வந்து மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப ஆரவாரமாக அந்த தேரை இழுப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் நெல்லையப்பர் கோயில் திருவிழான்னு சொல்லி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச நீங்களும் வாங்க. வர வழியில் வந்து பாப்பா வந்து ஒரு பூங்கலை வச்சு ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா. அதை தான் நான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். ஒரே அடம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நெல்லையப்பர் கோயிலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெப்பக்குளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நெல்லையப்பர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, காந்திமதி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. ஸோ அந்த அம்மனையும் பார்க்க முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த அம்மன் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ரத வீதியில் சுற்றி கொண்டு வராங்க இல்லையா, அந்த கொண்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து உட்காருவாங்க. உட்காரும்போது அவங்கள வந்து முப்படாதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோயிலாக வச்சு கொண்டு வருவாங்க. அதுவும் இந்த ரத வீதிக்குள்ளே தான் இருக்குது. சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து பூங்கா விளையாண்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்ததும் அவளுக்கு வந்து ஒரு கேப் வாங்கியிருந்தாங்க. அதை போட்டு பார்த்தா போடவே விட மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. ஒரே சேட்டை பண்ணால். இந்த மாதிரி சேட்டை வந்து உங்கள் வீட்லேயும் பசங்க யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா ரொம்ப கை சூம்புறா. அந்த பழக்கத்தை தடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து கையில் வந்து வந்து துணி வச்சு கட்டி வச்சுருந்தோம். ஆனால் வந்து அவள் வந்து அதுக்கு ஒரே அடம் பார்த்துக்கோங்க. அழுதுகிட்டு கடைசியில் அதை கழட்டின அப்புறம் தான் வந்து அமைதியானா. அந்த அளவுக்கு ஒரே சேட்டை. இப்படி கை சூம்புறது பழக்கத்தை தடுக்க என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு